பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பற்றின தொகுப்பை பார்க்க போறீங்க. பார்க்கலாம் வாங்க. சினிமா பத்திரிகையாளர்கள் சார்பில் சமீபத்தில் ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தப்பட்டது. அதாவது சினிமா துறையில் உள்ள மூத்த செய்தியாளர்களை கௌரவிக்கும் விதமாக நடந்தது இந்த விழா. இந்த துவக்க விழாவில் நாங்கள் மூத்த சினிமா பத்திரிகையாளர்கள் ஒரு 5 பேரை கௌரவிக்கிறோம். அதை தவிர 25 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ண ஒரு 15 பேரை இந்த விழாவில் கௌரவிக்கிறோம். கௌரவித்து ஒரு பாராட்டு பத்திரம், அந்த 5 பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் 15 பேருக்கு சாதனையாளர்கள் விருதும் கொடுக்குறோம். இப்போது இந்த சாதனையாளர்களை போல் எல்லா சாதனையாளரும் நம்ம ஆட்கள் சினிமா பத்திரிகையில் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சாய் வீட்டு சீதனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உணர்வு தான் எனக்கு ஏற்படுது. எவ்வளோ விருதுகள் எனக்கு கிடைச்ச பாராட்டு விழாறு நடந்திருக்கு. ஆனால் எங்கள் இனத்தை சேர்ந்த சினிமா பத்திரிகையாளர் சங்கம் மூலிமா கிடைக்கிற இந்த விருது வாழ்நாள் என்னால் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். இந்த தாய் வீட்டு சீதனத்தை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். கமலஹாசன், சிவகுமார், மனோரமா, முருகதாஸ், விஷால், கார்த்தி, நமிதா என பல திரைப்பிரபலங்களும் இவ்விழாவில் பங்கு பெற்றது இன்னொரு சிறப்பு அம்சம். இன்று வெவ்வேறு பெயர் சொல்லி கூச்சலிட ஆள் இருக்கிறார்கள். எனக்கு நடந்து போனால் திரும்பி பார்க்க ஆள் இல்லாத காலத்தில் என்னை எப்படி வெளிக்காட்டிக் கொள்வது என்று நாங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில், என்னை பிரதிபலிப்பது கண்ணாடியாக மட்டுமே இருந்த காலத்தில், என்னை உலகிற்கு கொண்டு சேர்த்த முக்கியமானவர்கள் கேமரா தவிர இன்னொரு முக்கியமான கருவின்னு சொல்ல முடியாது. பத்திரிகை துறையோடு எனக்கு 50 ஆண்டு தொடர்புண்டு. பத்திரிகையில முதல்ல தினத்தந்தியில இந்த காணாமல் போனவனை கண்டுபிடிச்ச மாதிரி இவர் தான் சிவகுமார் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஏவிஎம் படத்தை போட்டாங்க. வெறும் சிவகுமாரை பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சிக்கல இவர் தான் சிவகுமார் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து டைகடியில் ஒரு கூட ஏவிஎம் படத்தை போட்டாங்க. ஸோ நம்மளை பற்றி ஒரு சில விஷயம்லாம் வெளியே போகுது, நம்மளுக்கு பப்ளிக்கிட்ட நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா பத்திரிகையாளர் எழுதுகிற அந்த எழுத்தை வச்சு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் இந்த 5 பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் 50,000 ரூபா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு முப்பெரும் விழா மாதிரி கூட தெரியல எனக்கு, ஒரு திருமண விழா மாதிரி, ஒரு எல்லாருமே ஒரு சகோதரர்கள் எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள்ல ஏதோ ஒரு கடைசி குழந்தைகளின் சார்பாக நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மனோரமா அரங்கத்தில் பேசிய பொழுது அரங்கமே அமைதியாக அவருடைய உணர்ச்சி மிக்க பேச்சை உற்று கவனித்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, நான் இப்ப செத்து பண்ணா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இந்த பத்திரிகையாளர்களுக்கிட்ட சொல்லி என் பிள்ளைகிட்டையும் என் சகோதரன்கிட்டையும் சொல்லி இந்த 2 கதையை சொல்லி எனக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தத்தில் திரையுலகின் சங்கமமாக இந்த விழா அமைந்தது என்று சொல்லலாம். ஷைலஜா பாலசுப்ரமணியம், நியூஸ் 7 தமிழ், சென்னை.